அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024. வலிமை மிக்க சூரியன் ராசியின் 12வது ராசியான மீனத்தின் வழியாக பயணம் செய்கிறாரு. மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024 அன்று மதியம் 12:23 மணிக்கு தொடங்குது. வேத ஜோதிடத்தில் சூரியன் பெரும்பாலும் ஆன்மாவுடன் தொடர்புடைய கிரகம் என்று குறிப்பிடப்படுது. சூரியன் பொதுவாக ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாதம் கழியுது. 7 குதிரைகள் கொண்ட தேர் மூலம் அது ஒரு வருஷத்தில் 12 ராசிகளிலும் பயணிக்குது. சூரியன் மீனம் வழியாக செல்வதால் அதன் விளைவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். தனிப்பட்ட பிறப்பு அட்டவணையின் மீனத்தின் இடமாற்றத்தால் பாதிக்கப்படுது. வேத ஜோதிடத்தில் சூரியன் அனைத்து 9 கிரகங்களிலும் ராஜா அந்தஸ்தை கொண்டுள்ளது மற்றும் ஆன்மாவின் காரகம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும்போது சூரியன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் தந்தையை குறிக்குது. மறுபுறம் ஜோதிடம் சூரியன் அந்த 9 கிரகங்களின் ஒன்றாக கருதப்படுது. அதன் செல்வாக்கு பூமியில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் பல நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வருது. உமிழும் கிரகமான சூரியன் அதிகாரம், ஒழுங்கு மற்றும் சுயமரியாதையை குறிக்குது. மீனம் வியாழனின் ராசியாகும். சூரியனும் குருவும் பரஸ்பர நண்பர்கள் மற்றும் அவர்களின் ராசிக்காரங்க நட்புடன் இருக்கிறாங்க. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 12 ராசிகளின் நிலை என்னவாக இருக்குது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரியன் ஆற்றல் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுது மற்றும் மற்ற அனைத்து கிரகங்களுக்கிடையில் அது ஒரு பெரிய கிரகத்தின் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்வது சாத்தியமில்லை. சூரியன் இயற்கையில் ஆண்பால் என்று கருதப்படுகிறார் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறார். இது தவிர ஜாதகத்தில் சூரியனை தலைமை பண்புகளையும் குறிக்குது. சாதகத்தில் மேசம் அல்லது சிம்மத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக அனைத்து விதமான பலன்களை பெறுவாங்க. அதிக பணம், உறவுகளில் மகிழ்ச்சி, போதுமான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் தந்தையின் அன்பு கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறவங்க வலுவான பலன்களை தரலாம். அத்தகைய நபர்கள் மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மற்றும் வலுவான தலைமைத்துவ பண்புகளை காட்டுகிறாங்க. சூரியன் மேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் அதன் மிக உயர்ந்த நிலையை அடையுது. இதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகு தூரம் சென்று தாழ்ந்த நிலையை அடைந்து அதன் சக்தியை இழக்குது. சாதகத்தில் சூரியன் வலுவிழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாகி செரிமான கோளாறுகள், தீராத உடல்நல கோளாறுகள் போன்றவை காணப்படும். சிம்மத்தில் சூரியன் அதன் அசல் முக்கோண ராசியில் அமைந்திருக்கிறதுனால அந்த நபருக்கு அதிக பலன்களை அளிக்கும் ஆற்றல் உள்ளது. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது போர் வீரர் கிரகமான செவ்வாய் ஆளப்படுகிறார். சூரியன் இந்த ராசியில் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறார். சூரியன் சிம்மத்தை ஆட்சி செய்கிறார். இயற்கை ராசியின் அடையாளம் மற்றும் முதல் ராசியில் இருந்து 5வது வீடு. இதனுடன் இந்த 5வது வீடு ஆன்மீக போக்குகள், மந்திரங்கள், வேதங்கள் மற்றும் குழந்தைகளை பிரதிபலிக்குது. ஜோதிடத்தில் சூரியன் பொதுவாக காணப்படுவது மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுது. இந்த கிரகம் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்குது. இது அனைத்து வகையான அரசாங்க குணங்களையும் குறிக்கும் வெப்பமான கிரகமும் கருதப்படுது. சூரியன் உஷ்ணமாக இருப்பதன் விளைவாக வலுவான சூரியன் உள்ளவர்கள் மிகவும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள் மற்றும் மற்றவங்களிடமிருந்து இது போன்ற நடத்தையை சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது கடினம்.
அதனால்தான் பொதுவாக மக்கள் ஆக்கிரமிப்பு நடத்தை வாழ்க்கையில் அதிக வெற்றியை அடைய கட்டுப்பாடு மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சாதகத்தில் வலுவான சூரியன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தியையும் சரியான ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்குது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சாதகமான நிலையில் இருந்தால், உதாரணமாக மேஷம் அல்லது சிம்மத்தில் அதன் சொந்த ராசி, சூரியன் ஒரு நபரை பலவீனமான நிலையில் இருந்து வலுவான நிலைக்கு அழைத்து செல்லும் திறன் கொண்டது. இரத்தனங்களை பற்றி பேசுகையில் மாணிக்க ரத்தனம் சூரியனின் இரத்தனமாக கருதப்படுது. அதை சரியான முறையில் அணிந்தால் அது ஒரு நபருக்கு சூரியனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் மற்றும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை மற்றும் வலிமையை பலப்படுத்தும். மீனராசியில் சூரியன் மற்றும் அதன் விளைவுகள் மீனராசி குருவால் ஆளப்படும் ஒரு ராசியாகும். குரு மற்றும் சூரியனின் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக கருதப்படுகிறார்கள். மீனராசியில் சூரியன் பயிற்சியும் போது கிரகங்களின் ராஜா ஒரு நபருக்கு பலன்களை வழங்குவதில் பெரும் ஆற்றல் கொண்டவர். மீனராசிக்காரவங்க தங்கள் குழந்தைகளின் ஆதரவின் மூலம் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. அவர்களின் முன்னேற்றம், பிரார்த்தனை மற்றும் வழிபாடு இந்த மக்களுக்கு முன்னுரிமை மற்றும் அது அவர்களுக்கு நல்வாழ்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தருது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனின் இந்த பயிற்சியின் போது ஜாதகக்காரவங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அத்தகைய பயணம் ஆன்மீக நோக்கங்களாக இருக்கலாம். சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து சிலருக்கு நல்லது அல்லது சாதகமற்றதாக கூட இருக்கும். சூரிய பயிற்சியில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த சூரிய சஞ்சாரத்தின் போது தொழில் சார்ந்த சவால்கள் மற்றும் தாமதங்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். உங்கள் 2வது வீட்டின் அதிபதியாக சூரியன் தந்தை, அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுடன் தொடர்புடைய 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மற்றும் ஆன்மீக வழிகாட்டிகளிடமிருந்து ஞானம் பெறுவது நன்மை பயக்கும். உங்களின் சிறந்த தகவல் தொடர்பு திறனெல்லாம் வேலையில் உங்கள் செயல்திறனை அதிகரிக்கும். வணிக பயணங்கள் சாதகமான பலனை தரக்கூடும். மேலும் போட்டியாளர்கள் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களை ஏற்படுத்த மாட்டாங்க. இருப்பினும் கடைசி நிமிட தடைகளை தவிர்க்கணும். நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிக்கணும். புதிய பணிகளை மேற்கொள்வதற்கு முன் உங்கள் பணிச்சுமையை மதிப்பிடுங்க. காதல் விஷயங்களில் சில ஒருங்கிணைப்பு சிக்கல்கள் எழலாம். புரிந்துணர்வையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதற்கு உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவதன் மூலம் முக்கியத்துவத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் குடும்பத்தாரால் பெருமையும் கௌரவத்தையும் அனுபவிப்பீங்க. மீனராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல சாப்பாடை நீங்கள் சாப்பிட போகிறீங்க. வெளிநாட்டு கலாச்சாரங்கள் மற்றும் படிப்பின் மீது நீங்கள் ஈர்க்கப்படும் நேரம் இது. வெளிநாட்டு கலாச்சாரத்தை அனுபவிக்க உங்கள் குடும்பத்துடன் வெளிநாடு செல்ல விரும்பலாம். உங்கள் தந்தையால் ஈர்க்கப்படுவீங்க. அடக்கமாக பேசி முயற்சி செய்யுங்க. நீங்கள் உங்கள் குடும்ப தொழிலை தொடங்கலாம் அல்லது நடத்தலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வாய் தகராறு தவிர்க்கணும். வெளிநாடு செல்வது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அல்லது வெளிநாடு செல்ல தொடங்கும் போது ஞாயிற்றுக்கிழமை போவேணாம். அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இது ரொம்ப சிறந்த நேரம்தான். பல சமயங்களில் உங்கள் வேலை முடிந்து விட்டதாக தோணும். ஆனால் சோர்வடைய வேணாம். இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வெளிநாட்டு பயணத்தின் பலனை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் அடங்காத தைரியம் மற்றும் தைரியத்தின் வலிமையால் நீங்கள் கடினமான சூழ்நிலைகளை கூட எளிதாக நீங்கள் சமாளிப்பீங்க. மூத்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இளைய சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் வளர விடாதீங்க. நிதித்துறை சார்ந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும். கடகராசிக்காரங்களுக்கு சூரியன் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பயிற்சியின் போது உங்கள் 9ஆம் வீட்டிற்குள் நுழைவார். உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இதனால் முடிஞ்ச வர ஆன்மீக விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். அதான் உங்களுக்கு நல்லது.
உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் அதிக திருப்தியை அளிக்கும் வெற்றிகரமாக இருக்க போகுது. உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவை நீங்கள் பெறுவீங்க மற்றும் உங்களுக்கு அதிக திருப்தியை தரப்போகுது. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வணிக நடவடிக்கைகள் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. கூட்டாண்மை அடிப்படையில் வெளிநாட்டிலும் வணிகம் செய்யலாம். சாதாரண வியாபாரம் செய்வதற்கு பதிலாக அந்நிய செலவாணி வியாபாரம் செய்வது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். மீனராசியில் சூரியன் பேச்சின் போது உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டீங்க. உங்கள் இருவருக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் சரி செய்தல் காரணமாக உங்கள் உறவில் உயர் மதிப்புகளை பராமரிக்க முடியும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பெரிய உடல்நல பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு சந்திக்க வேண்டிய அவசியம்லாம் வராது. இருப்பினும் கால்களில் வலி மற்றும் மூட்டுகளில் விரைப்பு போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். முதலீடு மேற்கொள்ள இது ஒரு நல்ல மாதம்தான். உங்கள் செல்வத்தை பெருக்க உங்களுக்கு அதிக விருப்பங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் குறுக்கு வழிகளில் எடுக்க வேணாம். நீங்கள் ஆசைப்படலாம், ஆனால் அது அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும். எதிலும் அவசரப்பட வேணாம். மேலும் பங்கு சந்தைகள் மற்றும் பிற வர்த்தக காரணிகளின் மூலம் முதலீடுகள் எதிர்பார்க்கப்படும் லாபத்தையும் வருமானத்தையும் கொண்டு வரக்கூடும். குறிப்பிட்டபடி எதிர்பார்த்த பண ஓட்டம் இருக்கலாம். எனவே சிறந்த எதிர்காலத்துக்காக திட்டமிடுங்க. மற்றவங்களுக்கு நிதி உதவி செய்வதை தவிர்க்கணும். கடன் உள்ளவங்க கடன்களை முடிப்பதற்கு வாய்ப்புகள் காணப்படலாம். புதிய கடன் வாங்குவதை தவிர்த்து கிடைக்கும் நிதியை கொண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு கடலளவு வாய்ப்புகளை வழங்க போகுது. சிலருக்கு மாதம் சிறந்த வேலை வாய்ப்பெலாம் கிடைக்கும். நீங்கள் அதிக ஆற்றல் அளவை கொண்டிருக்கலாம் மற்றும் இலக்குகளை அடைவதில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. சரியான சலுகைகளை பெறுவதில் வெற்றி பெறலாம். உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் பணிச்சூழலில் கூடுதல் பொறுப்புகள் அளிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சரியான நேரத்தில் அங்கீகாரத்தை பெற நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு உயர்தரத்துடன் அவற்றை செய்ய வேண்டும். தொழில் வல்லுநர்கள் ஆரம்பத்தில் கலவையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம். அதை சுமையாக கருத வேணாம். உங்கள் பணி வாழ்வில் நல்ல நிலைமையை அடைய தொடர் முயற்சிகள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் வேலை மாற்றத்தை திட்டமிடுறீங்கன்னா திட்டத்தை மறுபரிசீலனை செய்து இந்த மாதத்தில் அதை நடத்தணும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்கள் அதிக ஆர்டர்களை பெறலாம். மேலும் லாபத்தை பெற நீங்கள் கடினமாக உழைக்கணும். ஆரம்பத்தில் சில தடைகள் உங்களுக்கு தென்பட்டாலும் அவற்றை சமாளித்து நீங்கள் வெற்றிலாம் பெறலாம். தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான திட்டங்களில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும். மேலும் வணிக விரிவாக்கம் காணப்படுது. கூட்டாண்மை வணிகங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றும் கூட்டாளர்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இந்த மாதம் உங்கள் வணிக தேவைகளுக்காக புதிய கிளைகளை அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் போட்டியாளர்களாக இருக்கிறவங்க உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் சமாளித்து விரும்பிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திங்கட்கிழமையன்று சந்திரனுக்கு யாகம் நடத்துங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சூரிய பெயர்ச்சியில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.